மாத்திரமல்ல, சத்திய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதாவது யெகோவா ஓரி உன் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம் சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை போன வாரத்தில் நாம் தியானித்தோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அவர் தான் நம்முடைய விளக்கை ஏற்றுறாரே தவிர நாம போய் அவருக்கு டெய்லி விளக்கு போடுறது கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நாம போய் அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது. அவர் தான் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். இதை குறித்து போன வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த வசனத்தினுடைய 2வது பகுதி இன்றைக்கு நாம் கவனிப்போம். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என்ன செய்வார்? என் இருளை வெளிச்சமாக்குவார். சரி, இருள் என்றால் என்ன? இருள் என்றால் என்ன? இருள் என்பது அது எது? இருள் என்றால் பகை என்று அர்த்தம். இருள் என்றால் அறியாமை என்று அர்த்தம். இருள் என்றால் ஆபத்து என்று அர்த்தம். இருள் என்றால் தோல்வி என்று அர்த்தம். இருள் என்றால் மூட நம்பிக்கை என்று அர்த்தம். இருள் என்றால் அசுத்தம் என்று அர்த்தம். இருள் என்றால் தீமை என்று அர்த்தம். இருள் என்றால் அந்தகாரம் என்று அர்த்தம். பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இருள தான், இந்த இருட்டா இருக்கிற இடத்துக்குள்ள தான் எங்க இருளா இருக்குதோ, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கண்ணங்கரேன்னு இருக்குடா இருட்டா, யாரும் போக முடியலடா, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பூரா, கரப்பாம்பூச்சி, பாம்பு, பள்ளி இதெல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். இந்த இருள தான் இந்த வௌவாலு, கோட்டான் குஞ்சுகள், ஆந்தைகள் இதெல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். இந்த இருள தான் இந்த கட்டுவிரியன் பாம்பு, விஷ பூச்சிகள் இதெல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். அப்ப இருள்னாவே அது அசுத்தம், பகை, விஷம், தீமை, தோல்வி, மூட நம்பிக்கை, அறியாமை, பகையின் உணர்வு, ஆபத்து, விபத்து இதெல்லாம் என்னது? இருளாகும். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன். உன் இருளை என்ன செய்வேன்? இதெல்லாம் ஆழமா கவனிக்கணும் பாருங்க. உன் இருளை என்ன செய்வேன்? நான் வெளிச்சமாக்குவேன். அருமையானவர்களே, கவனியுங்கள். கர்த்தருடைய வெளிச்சம் ஒரு மனுஷன் மேலே, ஒரு மனுஷி மேலே, ஒரு குடும்பத்தின் மேலே அங்கே அது உதிக்கும் போது அந்த மனுஷன் மேலே இருக்கக்கூடிய எல்லா இருள்களும் ஓட ஆரம்பிக்கிறது, எல்லா இருள்களும் நீங்க ஆரம்பிக்கிறது. ஆமென். பாவம் என்கிற இருள் அங்கே ஓட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் அந்த மனுஷன் மேலே வீசும் பொழுது, அந்த குடும்பத்தின் மேலே வீசும் பொழுது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபம் என்கிற இருள் நீங்க ஆரம்பிக்கிறது, தீமை என்கிற இருள் நீங்க ஆரம்பிக்கிறது, வியாதி என்கிற இருள் நீங்க ஆரம்பிக்கிறது, தரித்திரம் என்கிற இருள் நீங்க ஆரம்பிக்கிறது, அந்த குடும்பம் வாழ்வடைய ஆரம்பிக்கிறது. ஆமென். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மதத்திலே சேருவதல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது பாருங்க, பரலோக வாழ்வுக்குள்ளே, ஆசீர்வாதமான வாழ்வுக்குள்ளே, வெற்றியான வாழ்வுக்குள்ளே கடந்து வருவது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருளை போக்குவார், உங்களுடைய சாபத்தை போக்குவார், உங்களுடைய தரித்திரத்தை போக்குவார், உங்களுடைய தீமைகளை போக்குவார், உங்களை வாழ வைப்பார். உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் நீங்க ஆரம்பிக்கிறது. குடும்பத்திலே வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கிறது, வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன் இருளை என்ன செய்வார்? வெளிச்சமாக்குவார். ஆமென். கர்த்தர் உன் வெளிச்சத்தை இருளாக்கி போட்டு விட்டுருவாரு. போ, இதோட ஓடிப்போ. அப்படி இல்லை. மக்கள், கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தரதா நீ இப்படி ஆக்கிட்டாரு. இவங்க சொல்றது எப்படி இருக்குது? ஏற்கனவே நான் வெளிச்சமா தான் இருந்தேன், கர்த்தர் செஞ்சாரு, இருள் அள்ளி என் தலையில போட்டு விட்டு என் குடும்பத்தை செஞ்சு விட்டாரு. இவங்க சொல்றத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? உன் இருளை என்ன செய்வாரு?
வெளிச்சமாக்குவார். ஆமென். எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப கர்த்தர் உங்க இருளை என்ன செய்திருக்கிறார்? வெளிச்சமாக்கி இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கி இருக்கிறார். ஆமென்.